நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச் 56வது மேட்ச்சு மும்பை வெர்சஸ் குஜராத். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இடையில மும்பை வின் பண்ணக்கூடிய மேட்ச் தான். ஏன்னா மும்பை தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மழை வந்தாலோ இல்லை சூப்பர் ஓவர் வந்தாலோ நான் சொல்லக்கூடிய ரிசல்ட் மாறும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த 3 வருஷத்தில் நிறையா வீடியோ இந்த மழையினால் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே வந்திருக்கேன். மழை வந்துருச்சு அப்படி இல்லை சூப்பர் ஓவர் வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்கிற ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டாக கட்டாயம் 100% அப்படி தான் நடந்திருக்கு. நேற்றும் அதே நடந்துச்சு. இனிமேல் வரக்கூடிய மேட்சஸையும் பார்த்துக்கிறங்க. மழை ஒரு 30 நிமிஷம் தாமதமாயிடுச்சு. அந்த இல்லை 30 நிமிஷம் இல்லாமல் அந்த 30 நிமிஷத்துக்கு கணக்கு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக் அப் ஆகுது, அப்புறம் திரும்ப ஒரு 20 நிமிஷம் பிரேக் ஆகுது. இப்படியே ஆகிட்டு இருந்தாலும் அந்த டோட்டல் கணக்கு 30 நிமிஷம் தான். ஏன் அந்த 30 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த 30 நிமிஷங்கிறது அடுத்த லக்கணத்துக்கு போயிடும், டைம் சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறப்ப ரிசல்ட்டு மாறிடும். அதனால் நீங்கள் அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிறங்க. ஏன்னா ஏற்கனவே உள்ள சப்ஸ்கிரைபர் தெரியும், புதுசாக வந்த யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்தாலும் நேற்று சூப்பர் மேட்ச்சு தான். நல்ல லாஸ்ட் கட் மேட்ச்சு. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஜாக்பாட் மேட்ச் மாதிரி தான். அதே மாதிரி மேட்ச் போய்கிட்டு இருக்கும்போதே கமெண்டில் கேட்குறீங்க இந்த மாதிரி வின் பண்ணுமா அப்படின்ட்டு. அது கேட்டாலும் நான் பதில் பண்ண முடியாது. அதே மாதிரி டெலிகிராம்லேயும் இது சம்மந்தமாக எந்த அப்டேட்டும் வராது. ஒரு மேட்ச் வீடியோ பதிவு பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னா கேப்டன் சேஞ்சஸ் எதுவும் வந்துச்சுன்னா மட்டும் டெலகிராமில் சொல்லுவேன். அப்படி இல்லைனாக்கா இதில் வீடியோ கீழே கமெண்டில் பதிவு பண்ணி போட்டுவிடுவேன். மற்றபடி எந்த ரிசல்ட்டும் அதுக்கப்புறம் மேட்ச் போய்கிட்டு இருக்கும்போது எந்த இதுவும் கமெண்டில் போட வேணாம். அதை கொஞ்சம் பார்த்துக்குறங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்கோர் குறைவாக இருக்குது. 100 ரன்னு தான் எடுத்திருக்காங்க, வின் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். 55 ரன் எடுத்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இது நிறையா மேட்ச்சில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 55 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆகி செகண்ட் இன்னிங்ஸில் 35 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன மேட்செலாம் நிறையா இருக்குது. எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை, செகண்ட் இன்னிங்ஸ்னாலே மழை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 2 மேட்ச்சு லாஸ்ட்டாக 2 மேட்ச்சுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்தியா முழுவதும் இந்த மழை இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இனிமேல் மழை வந்துச்சு அப்படின்னா 30 நிமிஷத்தை தாண்டிடுச்சுன்னா டோட்டல் பண்ணிக்கிறங்க. இடையில ஆனாலும் அந்த 30 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. ஏன்னா டைம் நமக்கு லக்கணம் மாறிட்டே தான் இருக்கும். சேர்ந்தாப்பில் 30 நிமிஷம் மழை வந்தாலும் சரி தான். இல்லை 2 டைமு 20 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி மழை லேட்டானாலும் ரிசல்ட்டு கட்டாயம் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 57வது மேட்ச்சு KKR வெர்சஸ் CSK. இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்திலே மேட்ச் முடிஞ்சிருது. இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்துருவோம். வழக்கம் போல் பெஸ்ட்டு பிளேயர்ஸு யார் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ அதே மாதிரி நேற்று மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே இம்பேக்ட் பிளேயர் 4 பேர் வந்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் சொல்லக்கூடிய ரிசல்ட்டு வேறு. நம்ம லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்தே நம்ம ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்ச் போய்கிட்டு இருக்கும்போதே இம்பேக்ட் பிளேயர் 2 பக்கமும் ஆள் வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கும். நான் ரொம்ப இம்பேக்ட் பிளேயர் யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இனி வரக்கூடிய மேட்சஸ்லாம் இது வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணோட பெரிய விஷயம் கிடையாது. இனிமேல் வரக்கூடிய அந்த 25 மேட்ச்சு 20 மேட்ச்சு தான் ரொம்ப ரிசல்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் நிறையா உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க, வரிசையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துலாம் ரோஹித் சர்மா அவுட் ஆனால் டபிள்யூஜாக் 3வது இடத்துல ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது. நேற்று வீடியோ பார்க்கும்போதே சொல்லியிருந்தாங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் தான் ஐடியா பண்ணிக்கிறணும். கொஞ்சம் ஒருவேளை அவுட் ஆனாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. அது நிறையா விஷயம் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஜோதிட ரீதியாக சுச்சுவேஷனும் வச்சு சுச்சுவேஷன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதிலேருந்து நீங்கள் பிளேயர் செட் பண்ணி போட்டுக்கிறங்க. ஏன்னா மேட்ச் சுச்சுவேஷன் நேற்று சொன்னது அப்படியே தான் இருந்துச்சு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மழையினால் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் நான் இன்னும் சொல்கிறேன், பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸை நான் சொல்கிறேன். ஆனால் பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கிற வேண்டாம். பிளேயர்ஸ் நீங்கள் ஐடியா பண்ணி போட்டுக்கிறங்க. ஏன்னா பிச்சு ரிப்போர்ட்டு மாறும். நம்ம லாஸ்ட்டாக விளாண்ட பிச்சு ரிப்போர்ட்டை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அன்னைக்கு தெரியும், இன்னைக்கு தான் தெரியும் என்னங்கிறது. அதனால் அந்த டைமிங்கில் நீங்கள் அதனால் கொஞ்சம் அப்படி சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறங்க. இப்போ CSKவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் யார் அப்படின்னா MS தோனி அவருடைய தலைமையில் A மாத்ரே, S ரஷீத், S கரன், R ஜடேஜா, D பிரீவிஸ், S துபே, D ஹூடா, A கம்போஜ், N அகமத், K அகமத், M பதிரானா அவங்களாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். KKRை பொறுத்த வரைக்கும் A ரஹானே அவருடைய தலைமையில் R குர்பாஸ், S நரேன், A ரகுவன்சி, A ரசல், ரிங்கு சிங், V ஐயர், ரமன்தீப் சிங், M அலி, V அரோரா, V சக்கரவர்த்தி, H ராணா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ்.
இப்போ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். 12 பேர் தான் சொல்லியிருக்கேன் 2 டீம்லேயுமே. பெஸ்ட்டு பிளேயர்ஸும் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கேன், அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர் குர்பாஸ், எஸ் நரேன், ஏ ரஹானே, அதுக்கப்புறம் ஏ ரசல், எம் அலி, வி சக்கரவர்த்தி, ஹெச் ராணா இவங்களை எடுத்துக்கலாம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஏ மாத்ரே, ஏ ரசீத், எஸ் கரன், ஆர் ஜடேஜா, கே அகமத் இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 12 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 12 பேரில் எப்படி இருந்தாலும் ஒரு 7-8 பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு வந்துடுவாங்க. இப்போ எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் மேட்ச் சிச்சுவேஷன் சொல்கிறேன், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையும் கேட்டுட்டு நீங்கள் பிளேயர்ஸ் எப்படி பண்ணுமோ அதை போட்டுக்கிறங்க. இன்னையை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் மழை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கேகேஆர் வின் பண்ணிடும். மழை வந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அந்த டிஎல்எஸ் மெத்தட் எப்படி கொண்டு போகிறாங்க அந்த இதெல்லாம் தெரியலை, கொஞ்சம் ரிசல்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 70% கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் சிஎஸ்கே நல்லா ப்ளே பண்ணுற அமைப்பும் இருக்குது, நல்லா விளையாடக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதையும் பார்ப்போம் என்னென்னு. இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் ஏ மாத்ரே, எஸ் ரசீத், எஸ் கரன், ஆர் ஜடேஜா, ஏ கம்போஜ், என் அகமத் இவங்க எடுத்துக்கலாம். சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஆர் குர்பாஸ், எஸ் நரேன், ஏ ரஹானே, வி அரோரா, வி சக்கரவர்த்தி, ஹெச் ராணா இவங்க எடுத்துக்கலாம். இப்போ இதில் 12 பேர் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேரும், சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேரும் சொல்லியிருக்கேன். இப்போ மேட்ச்சு சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது 7:30 மணிலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்தில் தான் நிற்கிது லக்னம். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 15 நிமிஷம் தனுசு லக்னத்துக்கு போகுது. அப்போ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அது ஸ்கோர் எடுத்துக்கிட்டே இருக்கும், நல்லா ஸ்கோர் எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அது சிஎஸ்கேவாக இருந்தாலும் சரி கேகேஆராக இருந்தாலும் சரி என்ன ஸ்கோரோ அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமு கடைசி ஒரு 15 நிமிஷம் அதாவது ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 ஓவர் 3 ஓவரில் அடுத்தடுத்து நிறையா விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் விக்கெட்டே விழுகலை, ஒரு 2 விக்கெட் விழுந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 பிளேயர் நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு 17வது ஓவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு 3 ஓவருக்குள்ளே ஆல் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் யாராக இருந்தாலும். ஆனால் ஸ்கோர் வந்துடும். இதுதான் மேட்ச் சிச்சுவேஷன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம். செகண்ட் ஃபீல்டிங் பண்ணுற டீம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ கேகேஆர் ஃபீல்டிங் எடுத்துச்சு அப்படின்னா ஆர் குர்பாஸ் அவருக்கு மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஏன்னா வேறு வழி இல்லை, விக்கெட் கீப்பர் 2 பேர் தான், எம்எஸ் தோனி எடுக்கணும் இல்லைன்னா ஆர் குர்பாஸ் எடுக்கணும். குர்பாஸ் எடுக்கிறது பெஸ்ட்டு அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. அவர் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் நரேன், ஏ ரஹானே இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா அடிக்கக்கூடிய ரன் எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தா 45 நிமிஷம் பிரியுது. அப்போ தனுசில் 45 நிமிஷமும் மகரத்தில் 45 நிமிஷம் நிற்கிது. அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் யார் ப்ளே பண்ணாலும் அதாவது சிஎஸ்கே ப்ளே பண்ணால் 45 நிமிஷம் நல்ல ஸ்கோர் வரும் செகண்ட் இன்னிங்ஸில். அதுவே கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் அந்த 45 நிமிஷத்தில் ஸ்கோர் வராது. அப்படி இல்லைனாக்க ஒரு 2-3 விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடைசியாக செகண்ட் இன்னிங்ஸில் மகர லக்னத்துக்கு போகும்போது அது 45 நிமிஷம் இருக்குது, அதில் போகும்போது மேட்ச்சு வின் ஆயிரும். இப்போ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் உடனே வின் பண்ணிடும், அதாவது தாமதம்லாம் வின் பண்ணிடும். அதே ஃபீல்டிங் பண்ணிச்சுன்னா 45 நிமிஷம் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி 45 நிமிஷம் ஈஸியாக ரன் எடுத்துகிட்டு வின் பண்ணிட்டு போயிடும். இதுதான் மேட்ச் சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, ரிசல்ட்டும் சொல்லியாச்சு. மறுபடியும் சிச்சுவேஷன் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு சிஎஸ்கே ஃபஸ்ட்டு கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிச்சுன்னா 1.25 மணி நேரம் வரைக்கும் விக்கெட் விழுகிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும், நல்ல ஸ்கோர் வந்துடும். அதுவே கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் 45 நிமிஷம் வரைக்கும் சிஎஸ்கே சைடு இருக்கும். அதுக்கப்புறம் 45 நிமிஷம் கழிச்சு தான் கேகேஆர் சைடு வரும். அதுவே சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த 1.5 மணி நேரம் நல்ல ஸ்கோர் வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. கடைசி ஒரு 15-20 நிமிஷம் தான் ஆல் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அதே அது சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு 45 நிமிஷம் சிஎஸ்கே சைடு இருக்கும், அதுக்கப்புறம் வரக்கூடிய 45 நிமிஷம் கேகேஆர் சைடு போயிடும். அப்போ எப்படி பார்த்தாலும் கேகேஆர் இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நான் சிச்சுவேஷனை வச்சு நீங்கள் பிளேயர்ஸ் செட் பண்ணிக்கிறேங்க. பிளேயர்ஸ் வந்து பெருசாக எடுத்துக்கிறாங்க, ஏன்னா அது உங்களுக்கு தான் கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா எப்படி மேட்ச் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறங்க. நாளைக்கு மேட்ச் வீடியோ வந்து இன்றைக்கி இரவோ இல்லை நாளைக்கு காலையிலையோ இதே நேரத்துக்கு வந்துடும். தேங்க்யூ.